டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு இக்தயோசிஸ் என்று அழைக்கப்படும் செதில் தோல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு பார்த்தோன்னா நம்ம உடம்புல இருக்க தோல் வறண்டு காணப்படும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோல் ரொம்ப வறட்சி அடைந்து அந்த மேல் தோல் பாலமாக வெடிப்பது போன்று மீன் செதில்கள் போல கொட்டும். அவங்க கையை அப்படி தேய்ச்சாங்கனாலே ஒரு சொரப்பு சவுண்டோடு இருக்கும். இதற்கு காரணம் ஒரு மரபணு கோளாறு தான். என்ன ஆகும்னா அவங்க குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 மாதத்திலிருந்தே அந்த தோல் மிகவும் வறட்சியாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பின்னால் இந்த தோல் மிகவும் வறட்சியாகும். எந்த இடத்துல இது அதிகமாக இருக்குன்னா கைகள்லையும் கால்கள்லையும் தான் அதிகமாக இருக்கும். வெறும் சிலருக்கு மட்டும்தான் இது உடம்பு முழுவதும் காணப்படும். சரி, இதற்கு எப்படி நம்ம அணுகலாம்? ஆங்கில மருத்துவப்படி இது ஒரு வறண்ட தோல் அப்படிங்கிறதுனால அதை பாதுகாப்பு முறைகள் தான் அதிகமாக நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு என்னென்ன பண்ணணும்? மேல் தோல் ரொம்ப வறட்சி அடைஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா உடலில் இருக்க உஷ்ணமானது வெளியில் போக முடியாமல் உடல் சூடு அதிகரிக்கும். மேலும் தோல் வறண்டு காணப்படுகிறதுனால சில நேரங்களில் வெடித்து அதில் இரத்த கசிவு ஏற்படும். அப்போ கிருமி தொற்றும் ஏற்படும். அப்போ இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஆயுர்வேத முறையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா உடம்போட ஆரோக்கியம் வாதம், பித்தம், கஃபம் அந்த 3 தோஷங்களுடைய நிலைத்தன்மையில் தான் இருக்குது. வாதமானது தோலுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. பித்தமானது உடம்புடைய உஷ்ணத்தை கட்டுப்படுத்துகிறது. கபமானது அந்த எண்ணெய் சுரப்பிகளை சீராக்கி தோலுடைய மிருதுத்தன்மைக்கு காரணமாக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் தான் நமக்கு மாறுபாடு ஏற்படுகிறது. உடம்புல வாதம் ரொம்ப அதிகரித்து கபத்தின் மிருதுத்தன்மையை குலைத்து அதை வறண்டு மேலே அப்படியே கெட்டியாக்குகிறது. அப்போ எப்படி சிகிச்சை செய்யணும் அப்படின்னா முதல்ல உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கணும். அப்போ உள்ளுக்கு கசப்பு சுவை சார்ந்த கஷாயங்களை முதல் நிலையில் கொடுப்போம். அப்படி கசப்பு சுவை சார்ந்த கஷாயங்கள் கொடுக்கும் பொழுது உடலின் சூடு படிப்படியாக குறையும். இரண்டாவதாக நெய்ப்பு சிகிச்சை, அதாவது எண்ணெய் போன்ற சிகிச்சைகளை நம்ம செய்யணும். உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் நமக்கு நெய் சிகிச்சைகளை நம்ம செய்யலாம். எடுத்துக்காட்டாக மகாதிக்தக கிருதம் போன்ற நெய்யை நம்ம உள்ளுக்கு கொடுப்போம். அப்போ அந்த தோலுடைய கடினத்தன்மை படிப்படியாக குறையும். வெளியில் சிகிச்சைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எண்ணெய் தேய்த்து குளித்தல் சிறந்தது. அந்த பித்தத்தையும் குறைக்கிற மாதிரியான எண்ணெய்களை நம்ம நால்பாமராதி தைலம் போன்று செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மூலிகை கஷாயத்தில் நமக்கு குளிக்க வைக்கணும். ஏன்னா அவங்களுடைய தோல் தடிமனதாக இருக்கும். அப்போ அந்த தடிமன் குறையணும்னா நமக்கு மூலிகை கஷாயத்தை பால் சேர்த்து கஷாயமாக வைத்து அவர்களை அந்த தண்ணீரிலோ அந்த பால் கலந்த கஷாயத்திலேயோ குளிக்கும் பொழுது அந்த மேல் தோல் இலகுவாகி அடித்தோல் சீராக வளர்வதற்கு உதவியாக இருக்கும். இது முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். சரி, திரும்ப இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா உடலை வளப்படுத்தக்கூடிய நம்மளுடைய சவனப்பிராசம், பிருங்காமலக்க ரசாயனம் போன்ற உடலை தாதுக்களை புஷ்டியாக்கக்கூடிய மருந்துகளை 2வது கட்டத்தில் கொடுப்போம். இவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு தொடர் சிகிச்சை தேவை. ஏன்னா அவங்களுடைய தோல் மிகவும் வறண்டு காணப்படுகிறது. அப்போ உடம்பை கழிவுகளை நீக்கும் விரேச்சனம் போன்ற சிகிச்சைகளும் இவங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரி, இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சந்ததியினருக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா எப்பொழுதுமே நம்ம உடம்புல எண்ணெய் தேய்த்து குளித்தலை அடிப்படையாக வச்சிருக்கணும். உடம்புல வாதம் மிகுதியாகாமல் இருப்பதற்காக வாதத்தை குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்துக்கணும். உடம்புல நம்மளுடைய நெய்ப்புத்தன்மை இருக்கணும்னா உணவுல கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடணும். நல்ல பகல் நேரத்தில் வேலை செஞ்சு இரவு நேரத்தில் கண்டிப்பாக தூங்கணும். மனக்கவலை இல்லாமல் இருக்கணும். இப்படி நம்ம உடம்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டோம்னா அந்த ஜெனட்டிக் டிசார்டரும் படிப்படியாக அடுத்த தலைமுறையினருக்கு கடத்தப்படாமல் எப்பொழுதுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு இக்தயோசிஸ் அப்படிங்கிற வறண்ட செதில் நோய் பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.